ஹாய், வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு ஒரு பழைய வளையல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்க எந்த வளையல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வளையல் இல்லன்னா நீங்க கார்ட்போர்ட சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு நீங்க இந்த கிராஃப்ட் செஞ்சு பாருங்க. இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த கிராஃப்ட்டுக்காக நான் எடுத்துருக்கிற உள்ளன் த்ரெட் வந்து வயலட் கலர், பர்பிள் கலர், லைட் பிங்க் கலர் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ல இருக்கிற மாதிரியான உள்ளன் த்ரெட். உங்களுக்கு வேணா நீங்க ஏதாவது ஒரு கலர்லயோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச 2 அல்லது 3 கலர்ல இருக்கக்கூடிய உள்ளன் த்ரெட் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உள்ளன் த்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த வளையலில் வச்சு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்படி நாட் போட்டதுக்கப்புறம் இந்த வளையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே நம்ம நாட் போட்டுருக்கோம்ல அந்த த்ரெட் யூஸ் பண்ணியே ஃபுல்லாக நான் இதை கவர் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலையும் இது வளையல் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி நம்ம இந்த மாதிரி நூலை வச்சு நல்லா சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை நான் டபுளாக கட் பண்ணியிருந்தேன்ல, அதனால நம்ம இதில் நாட் போட்டதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிக்கும் போது 4 த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 4 த்ரெட் இருந்தது அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே இந்த வளையல் ஃபுல்லாகவே சுற்றிடலாம். ஒரே ஒரு த்ரெட் மட்டும் போட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா நீங்கள் சுற்றுறதுக்கும் லேட் ஆகும். நூல் சுற்றினதுக்கு அப்புறமும் இந்த வளையல் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பாதி வரைக்கும் சுற்றியிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடணும். நல்லா டைட்டாக நாட் போட்ட பிறகு நீங்கள் இந்த எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணாமல் நம்ம எப்போவாவது ஜடை பின்னும்போது முடியை 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு ஜடை பின்னுவோம். அதே மாதிரியே இந்த 4 த்ரெட்டையும் சேர்த்தாப்பில் வச்சுட்டு நான் இது ஜடை பின்னுற மாதிரி பின்னி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி நூலை ஜடை மாதிரி பின்னின பிறகு அது முடிகிற இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டு வச்சிடணும். அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த நம்ம பின்னி வச்சுருக்கோம்ல அதையே வச்சுட்டு ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு இது இருக்கிற மாதிரி வச்சு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சு. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த வளையலோட இந்த த்ரெட் வந்து டச் ஆகுமோ அந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் அல்லது ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். கரெக்டாக ஸ்டார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல தான் நம்ம வந்து முடிக்கவும் செய்யணும். இப்படி முடிக்கும்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம இதை கையில் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலர்லேயோ அல்லது கோல்டன் கலர்லேயோ உங்ககிட்ட பீட்ஸ் இருந்ததுன்னா எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து நான் வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம். ஆனால் அது ஒட்டும் போது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 த்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 த்ரெட் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா 2 ரொம்ப குட்டியாகவும் அடுத்த 2 வந்து மீடியம் சைஸ்லையும் 1 மட்டும் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு 3 பீட்ஸ் வந்து எல்லா த்ரெட்லேயும் கோர்த்து எடுத்துக்க போகிறேன். டோட்டலாக 5 த்ரெட்டு கட் பண்ணியிருக்கோம்ல 5லையும் நம்ம 3 பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலர்லேயோ அல்லது ஒயிட் கலர்லேயோ இல்லை கோல்டன் கலர்லேயோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பீட்ஸோட சைஸும் சின்னதோ பெருசோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஃபெதரில் இருந்து பிங்க் கலர், ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் இந்த 3 கலரை வந்து நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே இன்னும் ஒரு 4 செட் எடுத்துகிட்டு இந்த 5 த்ரெட்லையும் நான் வந்து நாட் போட்டு கட்டி வைக்க போகிறேன். நான் எடுத்திருந்த த்ரெட் வந்து மல்டி கலரில் இருந்ததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு 3 கலரில் இருக்கக்கூடிய ஃபெதர் எடுத்து கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது சிங்கிள் கலர்லேயோ இல்லை டபுள் கலர்லேயோ இந்த ட்ரீம் கேச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஃபெதர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரியான கலர் ஃபெதர்லாம் இல்லைன்னா பேப்பர்லேயே ஃபெதர் மாதிரி நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் பேப்பரில் ஃபெதர் மேக் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த த்ரெட்டில் இந்த 3 ஃபெதரையும் நான் வந்து நல்லா கட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேலே இருக்கிற அந்த ஃபெதர் கிட்டக்க இருக்கிற ஒரே ஒரு பீட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பீட்குள்ளக்க இந்த ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எட்ஜை இதுக்குள்ளக்க ஃபுல்லாகவே நம்ம வந்து வச்சு கவர் பண்ணிக்கணும். இப்படி செய்யும்போது இந்த ஃபெதர் வந்து கரெக்டான ஒரு ஷேப்க்கு இருக்கும். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த ஃபெதர்லாம் கட்டின பிறகு நம்ம ஏற்கனவே ஸ்டார் ஷேப்பில் பேங்கிளில் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் வச்சு நம்ம கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் உள்ளதை நான் கட்டிக்கிறேன். அதாவது பெரிய சைஸில் நம்ம ஒரு த்ரெட் கட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து நடுவில் வர மாதிரி வச்சுட்டு நான் நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 த்ரெட்டில் செஞ்சு வச்சுருப்போம். அதை எடுத்து நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருந்தோம்ல அந்த த்ரெட்க்கு 2 சைட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட்டிக்கணும். இப்படி கட்டும்போது தேவையான அளவுக்கு கேப் விட்டு கட்டிக்கோங்க. ரொம்பவும் நெருக்கமாக கட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட்டிட்டு நாட் போட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ண பிறகு நம்ம வந்து ஃபைனலாக க்ளூ அல்லது க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும்.
இந்த கிராஃப்ட்டுக்காக 5 த்ரெட் மேக் பண்ணியிருந்தோம். பெரிய த்ரெட் வந்து நடுவுல வர மாதிரியும், மீடியம் சைஸ்ல உள்ள 2 த்ரெட் வந்து அந்த பெரிய சைஸ்க்கு 2 சைடுல வர மாதிரியும் வச்சு கட்டியிருந்தேன். இப்போ வந்து குட்டியா இருக்கிற த்ரெட்ட மீடியம் சைஸ்ல நம்ம கட்டி வச்சிருந்த அந்த 2 த்ரெட்டுக்கும் சைடுல இருக்கிற மாதிரி வச்சு நான் கட்டிட்டேன். இந்த கிராஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் கலர் காம்பினேஷன், ஃபெதர் காம்பினேஷன் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரூமுக்கு ஒரு வால் டெக்கரா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கியூட்டான குட்டி ட்ரீம் கேச்சரை நான் எங்க பாப்பாவோட ரூம்ல ஹேங் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு இதுக்கு சென்டர்ல வந்து நானு ஒரு த்ரெட் வந்து கட் பண்ணிட்டு, அத வந்து இதுல வச்சு நான் நல்லா டைட்டா நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இத ஹேங் பண்ணி வைப்போம்ல, அதுக்காக தான் நான் வந்து இத செஞ்சிருக்கேன். இப்போ இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்தாப்ல வச்சுட்டு ஒரு நாட் போட்டுட்டு இத வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம். இந்த குட்டி ட்ரீம் கேச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.